தமிழ்நாடு முழுக்க நான் போடக்கூடிய அனைத்து தொகுதியிலையும் நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற போகுது. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச வேட்பாளர், உங்க வீட்டுல ஒருத்தர் இந்த மண்ணின் மைந்தன் சுதர்சனம் அவர்கள். நான் அவரை அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. மாதவரம் சொன்னாலே மாதவரம் சுதர்சனம்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பனை வச்சு மகளிர் அவங்களுடைய வீடுகளுக்கு என்ன தேவையோ, மின்சாதன பொருட்கள் என்ன தேவையோ, டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் எதுவா இருந்தாலும் நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நிறைவேறணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் மேல கொலவெறியில சுத்திட்டு இருக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்து வருவோமா, நான் என்ன சொன்னேன், நீங்க பிஜேபிக்கு ரொம்ப அடிமையா இருக்கீங்க, பிஜேபி என்ன சொன்னாலும் கேக்குறீங்க, ஓடி வேணா ஓடி வரீங்க, ஓடி போனா ஓடி போறீங்க, வாய மூடனா வாய மூடுறீங்க, முட்டி போடுறா முட்டி போடுறீங்க. இதை காட்டணும்ல, இன்னும் காண்டாயிட்டாரு. தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது. ஆகவே வரப்போற முடிவை பார்த்து நீங்க ஒரு தப்பான முடிவை எடுத்துறீங்க. மருத்துவர் வச்சுக்கிட்டே சொல்றேன், அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நீங்க தான் இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு வசதியா இருக்கும். உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு சகோதரர் சிற்றரசு அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. தியாகராய நகர் என்னைக்குமே ஜே அன்பழகனோட கோட்டை, திமுக உடைய கோட்டைங்கிறத இந்த முறை நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நான் சொன்ன மாதிரி 50,000 குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்தை ராஜா அன்பழகன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். அனைத்து சட்டமன்ற கூட்டங்களையும் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம உங்களுடைய பிரதிநிதியா அதுல கொண்டவர் தான் சகோதரர் பிரபாகர் ராஜா. அது மட்டும் என்னை எப்பெல்லாம் சந்திக்கிறாரோ, எப்படியும் வாரத்துக்கு ஒரு முறை என்ன சந்திப்பார். எப்பெல்லாம் என்ன சந்திக்கும் போதும் கையில ஒரு கோரிக்கையோட தான் வருவார். என்ன கோரிக்கை? அண்ணன், என் தொகுதிக்கு விருகம்பாக்கத்துக்கு சாலை வசதி வேணும், இந்த பகுதியில் வடிகால் வேணும், விளையாட்டு மைதானம் வேணும்னு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோரிக்கையை வைக்கக்கூடியவர் தான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். கொரோனாவில் கூட கொள்ளையடிச்ச ஆட்சி அன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஆட்சி. கொரோனா ஊரடங்கு நேரத்தில் சாத்தாங்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் தந்தை மகன் போலீஸ் அடிச்சு கொன்னதை வேடிக்கை பார்த்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அந்த கொலையை செஞ்ச 9 பேருக்கும் நம்முடைய ஆட்சியில, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில நம்ம தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறோம். இந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி இந்த பிரச்சாரத்தை நீங்க செய்வீங்களா? 234 தொகுதியிலையும் நம்முடைய வேட்பாளர்கள் திமுக கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஜெயிக்க போவது உறுதி. செஞ்சு காட்டுவோமா?